வணக்கம் சகோஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனல்ல என்ன மாதிரியான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 1, 2, 2, 2A4 எல்லாத்துக்கான பேசிக் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் புக்ஸ் தான். அதை வந்து லைன் பை லைன் படிக்கிறதுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன வீடியோ தாங்க இது. ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் இப்போ செகண்ட் லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் எக்ஸ்ட்ரிமிஸ்ட், ரேடிக்கல்ஸ், மிலிட்டன்ட் குரூப்ஸ் இது எல்லாமே ஒரே குரூப் தாங்க, பேர் தான் டிஃப்ரெண்ட். அதாவது எக்ஸ்ட்ரிமிஸ்ட், ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க, மிலிட்டன்ட் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் யார் யார் இருக்காங்கன்னு பாருங்க. பாலகங்காதர திலக் இன் மகாராஷ்டிரா, பிபின் சந்திரபால் இன் பெங்கால், லாலா லஜ்பத் ராய் இன் பஞ்சாப். பால், லால், அவ்வளவுதாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட், மாடரேட்ஸ் ரெண்டு குரூப்பா பிரிஞ்சிருப்பாங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்திருப்போம். பார்க்காதவங்க கண்டிப்பா அதை போய் பாருங்க. இந்த லெசன்ல வேற என்னென்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இன் 1905. அதாவது வங்காளத்தை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பிரிக்க ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து எதை கூட ஒப்பிடுறாங்க பாத்தீங்கன்னா, இதுதான் பிரிட்டிஷோடைய பிரித்தாளும் கொள்கை அப்படின்ட்டு. ஏன்னா ஒன்னா இருந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு எதிர்க்க அவங்க வந்துட்டு போரிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்கள நம்ம பிரிச்சு விட்டுறணும் அப்படின்றது தான். அதை தொடர்ந்து வந்தது தான் என்னன்னா ஸ்வதேசி மூவ்மெண்ட் 1905 to 1911. இதுல நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் குட்ஸ்லாம் நாங்கள் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷர்ஸ் தான் நம்மளுக்கு ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டிஸ்லாம் கட்டி கொடுத்தாங்க. அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இதுக்கப்புறம் படிக்க மாட்டோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்வதேசி மூவ்மெண்ட்ல நடந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் growth ஆஃப் வெர்னாகுலர் ப்ரெஸ். இப்போ ஃபர்ஸ்ட் லெசன்ல வெர்னாகுலர் ப்ரெஸ்க்குலாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு தடை பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ வெர்னாகுலர் ப்ரெஸ்னா என்னன்னா அவங்கவுங்க லாங்குவேஜ்லேயே வந்துட்டு அவங்களுடைய விஷயங்களை வந்துட்டு கருத்தை வந்து தெரிவிக்கிறது. அதுல தமிழ்நாட்டுல ஃபேமஸா இருந்த பத்திரிகை பார்த்தீங்கன்னா ஸ்வதேசமித்ரன், மகாராஷ்டிரால கேசரி, யுகந்த்ரா இன் பெங்கால். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பிரிட்டிஷ் பாஸ்ட் பப்ளிக் மீட்டிங்ஸ் ஆக்ட் 1907, நியூஸ் பேப்பர் அஃபென்ஸ் ஆக்ட் 1908, இந்தியன் பிரஸ் ஆக்ட் 1910, ஷார்ட் அண்ட் வேர் யூஸ்ட் பை போலீஸ் டு ரெக்கார்ட் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்ல மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பத்திரிகை மூலியமா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுத்த ஆரம்பிச்சோடனே பிரிட்டிஷ் வந்து நிறைய ஆக்ட் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பப்ளிக் மீட்டிங்னா இவ்வளவு பேர் தான் கலந்துக்கணும், இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியான நிறைய தடைகள் வந்து போட ஆரம்பிச்சாங்க. அதை பத்தி எல்லாம் நம்ம இப்போ பின்னாடி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்காளத்தை எப்படி பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க, யார் மூலியமா இது நடக்குது அப்படின்றத பத்தி சின்னதா பார்த்துடலாம். ஸோ லார்ட் கர்சன் நியூ கவர்னர் ஜெனரலா Jan 6, 1899 வந்து இந்தியாவுக்கு வராருங்க. இவரோட மெயின் எய்ம் என்னன்னா இந்தியன்ஸோடைய ரெப்ரசன்டேஷனை குறைக்கணும் நிறைய இடங்கள்ல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா கல்கட்டா கார்பரேஷன் 1899 இருக்க இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோடைய நம்பர்ஸை வந்து குறைக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா வங்காளத்தை பிரிக்கணும். காரணம் என்னன்னு சொல்றாருன்னா, இட் இஸ் அன்மேனேஜபிள் இன் சைஸ். ரொம்ப பெருசா இருக்கிறதுனால எங்களால அதை மேனேஜ் பண்ண முடியல, அதனால நாங்க பிரிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம டிசம்பர் 1903 கர்சன் drew up a scheme published as Risley Papers. It says two reason relief of Bengal to improve Assam. கர்சன் வந்துட்டு ஒரு ஸ்கீம் அதை வந்து ரைஸ்லி பேப்பர்ஸா வெளியிடுறாரு. அதுல வந்து வங்காளத்தை பிரிக்கிறதுக்கான 2 காரணங்கள்லாம் என்னென்ன சொல்றாருன்னு பாருங்க. ஒண்ணு, பெங்காலை ரிலீவ் பண்ணணும். இன்னொன்னு என்னன்னா அசாமை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா மெயினா இவருடைய எய்ம் என்னன்னா இந்துவையும் முஸ்லீமையும் பிரிக்கணும்ன்றதுதான். ஸோ ஹி ரெஃப்யூஸ் செப்பரேஷன் ஆன் பேசிஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ். அதனால மொழி அடிப்படையில நம்ம வந்து வங்காளத்தை பிரிக்க வேண்டாம் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த பகிராவதி அப்படின்ற நதி தான் வந்துட்டு ஈஸ்டர்ன் பெங்கால், வெஸ்டர்ன் பெங்கால், சென்ட்ரல் பெங்கால் அப்படின்னு பிரிக்குது. அதுல ஈஸ்டர்ன் பெங்கால்ல முஸ்லிம்ஸ் நிறைய வாழ்றாங்க, வெஸ்டர்ன் பெங்கால்ல ஹிந்துஸ் நிறைய வாழ்றாங்க, சென்ட்ரல் பெங்கால்ல 2 பேருமே சேர்ந்துதான் வாழ்றாங்க. ஸோ இவங்களை தனித்தனியா பிரிக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம்ல தான் லார்ட் கர்சன் இருக்காரு. ஸோ இதுக்கு முக்கியமா அவரோட ஸ்பீச் அட் டாக்கா இன் Feb 1904 அஷ்யூர்ட் ஈஸ்டர்ன் பெங்கால் ஃபார் முஸ்லிம்ஸ். அப்ப டாக்கால அவரோட ஸ்பீச்ல என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே ஈஸ்டர்ன் பெங்கால்ல தான் முஸ்லீம் இருக்காங்க, அது ஒரு கம்ப்ளீட்டா முஸ்லிம்ஸ் மட்டுமே வாழ்ற இடமா, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நிறைய என்ன சொல்ற சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு வந்து நிறைய ஆசைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறார். நெக்ஸ்ட் இப்ப வங்காளத்தை பிரிக்க கூடாது அப்படின்றதுக்காக அதை எதிர்த்து ஒரு மூமெண்ட் வருது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட். இதுல என்னென்ன அப்படின்னு பாருங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அனௌன்ஸ்ட் இன் டிசம்பர் 1903. ஸோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வங்காளத்தை நாங்க பிரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
இதுக்காக ரெஸ்பான்ஸா சுரேந்திரநாத் பானர்ஜி, கே மித்ரா, பிருத்திவிஷ் சந்திர ராய் இவங்க எல்லாருமே வந்து அப்போஸ் பண்றாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து மாடரேட்ஸ் தான், இருந்தாலுமே இவங்க அதை அப்போஸ் பண்றாங்க. அது எப்படி நீங்க பிரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா இப்போ டிக்ளேர் பண்றாங்கன்னா 19 ஜூலை 1905 இந்த மாதிரி வந்து வங்காளத்தை பிரிக்கணும் அப்படின்னு அபிஷியலா டிக்ளேர் பண்றாங்க. ஆனா நடைமுறைக்கு வரல. டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஆனா நடைமுறைக்கு இன்னும் வரல. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீட்டிங் இன் கல்கட்டா ஆன் 17 ஜூலை 1905 சுரேந்திரநாத் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்து பிரிட்டிஷ் கூட்ஸ் எல்லாத்தையுமே பாய்காட் பண்ணணும், இவங்க இதை தடுத்து அதாவது இவங்களுடைய பொருட்கள்லாம் இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் இறங்குறாரு. 7th ஆகஸ்ட் another meeting at Calcutta, ஸ்வதேசி ஃபார்ம்ட். அப்பதான் ஸ்வதேசி மூவ்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுல மேஜர் ரோல் யார் பிளே பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் இவங்க கூட சேர்ந்து ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப பிரிட்டிஷ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட்ல எல்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம், நீங்க யூனிவர்சிட்டிலே படிக்க முடியாது, அந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்லும் போது அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஈவன் யூனிவர்சிட்டி, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு பாய்காட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அஃபிஷியலா எப்போ பார்ட்டிஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 16 அக்டோபர் 1905. அந்த டே வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா டே ஆஃப் மார்னிங், அதாவது வங்காளத்துக்கு ஒரு துக்க நாள் அப்படின்னா அது எப்போனா 16 அக்டோபர் 1905. ஸோ அந்த நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பீப்புள் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கங்கா நதியில முகி குளிச்சுட்டு ஏந்து வந்து மார்ச் டான் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் கல்கட்டா சேயிங் வந்தே மாதரம் வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு கல்கட்டாவோட ஸ்ட்ரீட்ஸ்ல நடந்துட்டு வராங்க. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் முடிஞ்சாச்சுலே. இப்போ நெக்ஸ்ட் அதை தொடர்ந்து வந்து ஸ்வதேசி மூவ்மெண்ட் இன் பெங்கால் 1905 to 1911 வரைக்கும் இது நடக்குது. ஸோ இது எந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுத்துச்சு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஜி சுப்பிரமணியம், நேஷனலிஸ்ட் லீடர் ஃப்ரம் மெட்ராஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மெட்ராஸ்ல இருக்க ஒரு நேஷனலிஸ்ட் லீடர் தான் ஜி சுப்பிரமணியம். அவர் வந்து இந்த ஸ்வதேசினா என்ன அப்படின்றதுக்கான விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது இந்த டேர்முக்கு நிறைய பேர் விளக்கம் கொடுக்குறாங்க. அதுல சில பேரோட விளக்கங்கள் நம்மளுக்கு புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ரிவால்ட் அகைன்ஸ்ட் தேர் ஸ்டேட் ஆஃப் டிபெண்டன்ஸ் இன் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் தேர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜி சுப்பிரமணியம் சொல்றார். அதே மாதிரி கோபாலகிருஷ்ண கோகுலேவும் சுதேசினா என்னன்றதுக்கு இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி பட் ஆல் அரவுண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் அவர் நேஷனல் லைஃப். நம்மளோட நேஷனல் லைஃப்காக ஒரு போராட்டம் தானே தவிர இண்டஸ்ட்ரியை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு இது கிடையாது அது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்வதேசிக்கான ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா ஆஃப் ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி, இது என்னுடைய கண்ட்ரி, இதுல நீங்க வந்து ரூல் பண்ண வேண்டாம் அப்படின்ற சொல்லு. சரி, இந்த ஸ்வதேசி டேர்மை யார் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாங்கன்றது தான் இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது பாக்ஸ்ல இருந்தது. ஓகேங்களா? 1872 மகாதேவ் கோவிந்த் ரனாடே அவர் தான் வந்து அவருடைய லெக்சர்ஸ் ஓகேங்களா, அவருடைய லெக்சர்ஸ்ல பூனால இந்த ஸ்வதேசி பத்திலாம் அடிக்கடி சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்வதேசினா என்னன்னா கூட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி, அவங்க கண்ட்ரில ப்ரொடியூஸ் பண்ற கூட்ஸ், அதுதான் ஸ்வதேசி அப்படின்றது. இந்த ஸ்வதேசி 1905ல இருந்து 1911 வரைக்கும் 3 இதுவா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேசி, ஆக்கப்பூர்வமாக இருந்த ஸ்வதேசி அப்படின்றதுதான். aimed to build alternative buildings free of British control. அதாவது இப்ப யூனிவர்சிட்டி, காலேஜஸ் அது எல்லாமே வந்துட்டு அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால தானே நம்மள வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. ஸோ அதுக்காக அல்டர்னேட்டிவ் பில்டிங்ஸ்லாம் இவங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது எஸ்பெஷலி ரவீந்திரநாத் தாகூர் தான் இதோடைய சென்ட்ரல் ஃபிகர் அப்படின்னு சொல்றாங்க. அவுட்லைன் கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் ஆஃப் ஆத்ம சக்தி, அதாவது ஆத்ம சக்தி, செல்ஃப் ஹெல்ப் அப்படின்ற ஒன்றை வந்து அவர் தான் கொண்டு வர்றாரு. அவரோட ரைட்டிங்ஸ் மூலமா இதை பத்தி எல்லாம் சொல்றாரு. Education in Vernacular Language with Foundation of Dawn Society by Satish Chandra in 1902. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். அதாவது வெர்னாக்குலர் லாங்குவேஜ், நம்மளோட தாய்மொழியில தான் நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறாங்க. யாரு? சதீஷ் சந்திரா 1902ல. அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா டான் சொசைட்டி அப்படின்னு சொல்றாங்க. Next, on 5th November 1905, National Council of Education was formed. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல இங்கிலீஷ் எஜுகேஷன் எப்போ ஃபார்ம் ஆச்சு, மேக்குலேயர்னாலன்னு பார்த்துருப்போம். நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் 5th November 1905ல ஃபார்ம் ஆகுது. ஆகஸ்ட் 1906 பெங்கால் நேஷனல் காலேஜ் அண்ட் ஸ்கூல், அதாவது பெங்கால்ல நிறைய நேஷனல் காலேஜும் ஸ்கூல்ஸும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சதீஷ் சந்திரா என்ன சொல்றாருன்னு பாருங்க, set to students to come out of institution of slavery. நீங்க ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் அங்க இருக்கீங்க, அங்க இருந்து வெளியே வந்துட்டு
நம்மளோட இந்த இதுல படிங்க, நம்மளோட காலேஜ்ல படிங்க, நம்மளோட ஸ்கூல்ல நம்மளோட தாய்மொழியில படிங்க அப்படின்னு யார் சொல்றதுன்னா சதீஷ் சந்திரா சொல்றாரு. இப்ப ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து சமிதிஸ். சமிதிஸ் அப்படின்னா மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா காப்ஸ் ஆஃப் வாலண்டியர்ஸ். இப்ப நம்ம என்சிசி அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ட்ரெயின் பண்றது. ஸோ அதுதான் என்னது சமிதிஸ். இட் எய்ம்ஸ் டு ரெஃப்யூஸ் டு கோஆப்ரேட் வித் பிரிட்டிஷ். இதுல இருக்கிற பீப்புள் யாருமே வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க. இட் இஸ் ஃபெயில்டு பிகாஸ் நாட் எக்ஸ்டெண்டட் டு முஸ்லிம்ஸ் டிப்ரெஸ்ட் கிளாஸ். இது வந்து ஒரு ஃபெயிலியரா பார்த்தாங்க. காரணம் என்னன்னா இதுல மேக்சிமம் வந்து மிடில் கிளாஸ் இந்துவும் ஹையர் கிளாஸ் இந்துஸ் மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க மெம்பர்ஸா. வேறஸ் முஸ்லிம்ஸோ இல்லை டிப்ரெஸ்ட் கிளாஸையோ இவங்க வந்து இதுல அலோ பண்ணல. ஸோ அதுக்காக இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. தேர்ட் செக்மெண்ட் பாருங்க, பாசிவ் ரெசிஸ்டன்ஸ். அதாவது ரொம்ப உணர்ச்சிகரம் வாய்ந்து போராட்டம்லாம் பண்ணாம அமைதியா ஒரு விஷயங்கள் பண்றாங்க. அதுதான் என்னன்னா பாய்காட் ஆஃப் ஃபாரின் கூட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பாய்காட் கோர்ட்ஸ், renouncing titles, relinquishing government services. கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க அவங்க பதவிகளை விட்டு வந்தாங்க. நிறைய பேருக்கு விருதெல்லாம் கொடுத்துருப்பாங்களா, இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து தேர்ட் செக்மெண்ட் ஆஃப் ஸ்வதேசி மூமெண்ட். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்து இதுக்கான ரீச் நல்லா இருக்கும். ஸோ கண்டினியூவா நம்மளோட சேனலை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.